ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர். அதாவது இது ரோஸ் செடிக்கு மட்டும் இல்லை, மல்லி செடி அந்த மாதிரி எல்லா செடிக்குமே கொடுக்கலாம். இந்த ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்கான காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 0. அதாவது தேவையில்லைன்னு ஒரு பொருளை கீழே ஊற்றுற ஒரு பொருளை தான் நம்ம வந்து இன்றைக்கி ஃபெர்டிலைசராக மாற்ற போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இட்லி மாவு, இட்லி தோசை அந்த மாதிரி அரிசி மாவு இருக்குது இல்லைங்களா, அதுதான் நல்லா புளிச்சு போன மாவு. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாது, தூக்கி கீழே தான் ஊற்றுவோம். இன்றைக்கி அதை தான் வந்து நம்ம செடிங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். இதை கொடுக்கறதுனால என்ன வந்து டெவலப்மெண்ட் ஆகும், இதை மட்டும் கொடுக்க போகிறதில்ல. அடிஷ்னலாக வந்து இந்த இட்லி மாவு கூட நாம் இன்னொன்றுத்தையும் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து எதை ஆட் பண்ணி கொடுத்தா வந்து ரிசல்ட் வந்து இன்னும் சீக்கிரமாக கிடைக்கும், இத்தனை டைம் கொடுக்கணும் இல்லை, இதை பற்றி தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இதை ஸ்ப்ரே பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதா? ஏன்னா நிறைய லிக்விட் வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி மண்ணு குத்துற மாதிரியும் வரும். ஆனால் இந்த லிக்விட் வந்து ஸ்ப்ரே பண்ண முடியாது. நல்லா வந்து ஒரு கப் அளவுக்கு நல்லா புளிச்சு போன மாவு இன்றைக்கி வந்து எடுத்துருக்கோம். இதுக்கு வந்து அளவுன்னு கேட்டிங்கன்னா அளவு இல்லை, எந்த அளவுக்கு இருக்குதோ இதை தனியாக வந்து ரெடி பண்ணி வைக்க தேவையில்ல. சப்போஸ் மாவு புளிச்சு போச்சுன்னா அது வந்து கீழே ஊற்றாமல் ஒரு கப் அளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன், இந்த எல்லா செடிக்குமே சேர்த்து. இதை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 2லேருந்து 3 வாட்டி வரைக்கும் கொடுக்கலாம். நல்லா வந்து புளிச்சு போச்சு, இதுக்கு மாதிரி இதை யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து நல்லா வந்து தண்ணியில் வந்து கரைச்சிக்கணும். இதுக்கும் தண்ணிக்கும் வந்து அளவு இல்லை, ஆனால் நல்லா கரையணும். அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சு கரைச்சிருங்க. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து கரைஞ்சி போயிடணும். அந்த இடையில வந்து அந்த அரிசி மட்டும் தனித்தனியாக அப்படியே நிற்கக்கூடாது. அது வந்து மண்ணுலேயும் போகக்கூடாது. மண்ணில் போச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த பூச்சி ஃபங்கஸ்லாம் வர ஆரம்பிக்கும். இது கூட நம்ம 2வது ஆட் பண்ண போகிறது நல்லா புளிச்ச தயிர். இதில் முக்கியமான ஒரு விஷயம் ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா, தயிரில் மட்டும் ஒரு 4 to 5 நாளுக்குள்ளே இருக்கிற தயிராக மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் தயிர் கிட்டே கூட போக முடியாது. அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப புளிச்சு போய் வீணாக ஆரம்பிச்சிடும். அதனால் இதுக்கு இந்த அளவுக்கு, அதாவது இத்தனை நாள் வரைக்கும் வச்சுருந்து மட்டும் தயிரை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வச்சுருந்து செடிக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. தயிர் மட்டுமே கூட நம்ம தனியாக செடிக்கு வந்து நல்லா புளிச்சு போன தயிர் இருந்தால் தயிர் மட்டுமே நீங்கள் நல்லா டைல்யூட் பண்ணி அதுக்கு மட்டுமே குடிக்கலாம். அதை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். தயிரை வந்து நல்லா புளிச்சு போயிருந்தால் அதை ஸ்ப்ரே பண்ணலாம். தேமோர் கரைசலும் அதையும் யூஸ் பண்ணி அதை ரெடி பண்ணி அதையும் ஸ்ப்ரே பண்ணலாம். ப்ளஸ் வந்து மண்ணுக்கு ஊற்றலாம். ஆனால் இதை வந்து ஸ்ப்ரே பண்ண முடியாது. நம்ம இதை ஏன் ஸ்ப்ரே பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, பண்ணலாம். இதை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வந்து அந்த அளவுக்கு யூஸ்க்கு வந்து வராது. பெனிஃபிட் வந்து மண்ணுக்கு ஊற்றுற அளவுக்கு வராது. அப்படி இதில் என்ன சத்து தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நல்லா புளிக்குது இல்லைங்களா, இதில் வந்து என்பிகே அந்த மாதிரி எந்த ஒரு சத்துமே இல்லை. ஸ்டார்ச்ன்ற ஒரு மாவு சத்து மட்டும்தான் இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரிலாம் வந்து அதிகமாகும், மல்டிபிள் ஆகும் இல்லை. கம்மியான அளவில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மற்ற எதுவும் உரம் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து செடி வந்து அப்சர்வ் ஆகாது. இந்த நுண்ணுயிர் வழியாக வந்து அப்சர்வ் ஆகிறது வந்து லேட் ஆகும். நீங்கள் இந்த லிக்விடை கொடுக்கறதுனால வந்து அந்த நுண்ணுயிர் வந்து அதிகமாச்சுன்னா நீங்கள் அடுத்தது எந்த உரம் கொடுத்தாலுமே ஈஸியாக வந்து செடிக்கு வந்து அப்சர்வ் ஆகும். இப்போ இது கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த மண்ணை ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து மண் லூஸாக இருக்கணும், மண்ணோட வந்து அந்த ஈரம் வந்து நல்லா காஞ்சி போயிருக்கணும். இந்த மாதிரி சரிங்களா, அப்போ தான் அதில் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் எது வந்தாலுமே கொடுக்க முடியும். நீங்கள் மண் ஆல்ரெடி இந்த மாதிரி சொதன்னு இருக்கிற மாதிரினா, இது இன்னொரு பாட்டில் இருக்குது, அதை காட்டுறேன். அந்த மாதிரி இருக்கிற மாதிரினா நீங்கள் வந்து கொடுக்குறது வந்து கஷ்டம். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா சொதன்னு இருக்கும். இந்த மாதிரி இடத்துல வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாது. இது யூஸ் பண்ணாலுமே இப்போதைக்கு வேஸ்ட்டு தான் வச்சுங்களேன். அது வந்து ட்ரைனேஜ் ஹோல் வழியாக கீழே போயிடும். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மண் வந்து காஞ்சி போயிருக்கணும், ஃபுல்லாக வந்து காஞ்சி போயிருக்கு. அந்த பொலன்னு இருக்குது பார்த்தீங்களா, கையில் எடுத்தால் அந்த ஈரம் தெரியாத அளவுக்கு அந்த மாதிரி இருக்கிற செடிக்கு மட்டும் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். எந்த அளவில் கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு செடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜக் அளவுக்கு, அதாவது ஒரு 1 லிட்டர் அளவுக்கு கொடுக்கலாம். அந்த செடியோட ஹைட்டு பொறுத்து, அதாவது ரொம்ப பெரிய செடியாக இருந்தால் அதுலேருந்து 1லேருந்து 2 லிட்டர் அளவுக்கு அந்த அளவுக்கு கொடுக்கலாம். இது இந்த சின்ன பாட்டில் இருக்கிறது எல்லாமே நான் வந்து 1 லிட்டர் அளவுக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறேன் இல்லை. இது கண்டிப்பாக வந்து வாரம் சப்போஸ் இருக்கிற மாதிரினா கூட நீங்கள் வாரமே யூஸ் பண்ணலாம். வெறும் மாவை கூட அந்த மாதிரி புளிச்சு போன மாவை நீங்கள் வந்து கரைச்சிட்டு அது கூட வந்து ரைஸ் வாட்டர், நான் வந்து இந்த அரிசி கழுவுன தண்ணி அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த புளிச்ச தயிர் ஆட் பண்ணுறதுனால இதை ஆட் பண்ணல. இது ஆட் பண்ண பார்த்து உங்களுக்கு இது தவிர நீங்கள் வந்து இதுக்கு அடுத்தது கொடுக்க போகிற மண்புழு உரமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த உரமாக இருந்தாலும் சரி, கிச்சன் வேஸ்ட் அந்த மாதிரி எது கொடுத்தாலுமே சீக்கிரமாக வந்து செடிக்கு வந்து அப்சர்வ் ஆகி செடி வந்து நல்லா ரிசல்ட் தர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா செடியிலையுமே வந்து எல்லாமே துளிர் எடுத்திருக்கோம், எல்லாமே வந்து மொட்டு வச்சுருக்கோம். ஒரு சில செடியில் வந்து பூவுமே தினமுமே இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. இது எல்லாமே இதனால தான். நீங்கள் என்ன உரம் கொடுத்தாலுமே அந்த நுண்ணுயிர் வந்து அப்சர்வ் பண்ணி செடிக்கு கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் அந்த டைமுக்குள்ளே வரும். அதே போல் இந்த லிக்விடை வந்து ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து டைம் ஆகாது. ஜஸ்ட் நம்ம புளிச்சு போச்சுன்னா உடனே எடுத்து கூட நம்ம வெறும் மாவை மட்டுமே எடுத்து கரைச்சி நம்ம அப்படியே ஊற்ற ஆரம்பிக்கலாம். நான் இது கூட அடிஷ்னலாக இதை ஆட் பண்ணுறதுக்கான காரணம் இன்னுமே ரிசல்ட் வந்து பெஸ்ட்டாக வரும்.
நம்ம வந்து புளிச்சம் தயிர் ஆட் பண்ணுறோம். இது கூட வந்து ஒரு 2 நாள் வரைக்கும் வச்சுருந்த வந்து அரிசி கலந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ண பார்த்து உங்களுக்கு இன்னுமே வந்து துளிர் வந்து வராத செடியுமே துளிர் வர ஆரம்பிக்கும். அதே போல் ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, செடி வந்து வளரவே மாட்டேங்குது, பூ வந்து வைக்கவே மாட்டேங்குதுன்னுட்டு நான் மட்டும் ஒரு 10-15 வீடியோ பார்த்துட்டு எல்லா வீடியோலையும் சொல்கிற உரத்தையும் நான் மட்டும் ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டே வந்தேன்னா கண்டிப்பாக வந்து செடியே வந்து இருக்காது. ஓகேங்களா? அதனால் வந்து ஒரு சில சேனல் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். எந்தெந்த சேனல்னு சொல்லல, உங்களுக்கு எந்த சேனல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு தோணுதோ அதை ஃபாலோ பண்ணிங்க. அவங்க சொல்கிற டிப்ஸை வந்து அந்த டைம் பீரியட் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஃபெர்டிலைசரோ இல்லை உரமோ அதை வந்து அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து அந்த ரிசல்ட் வந்து கரெக்டாக தெரியும். நீங்கள் வந்து செடி வளர மாட்டேங்குதுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கார்டன்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்ச செடி வந்து துளிர் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அந்த மண்ணுக்கு வந்து அதை அப்சர்வ் ஆகணும், அதுக்கப்புறம் தான் வேர் விடணும், அதுக்கப்புறம் தான் துளிர் வர ஆரம்பிக்கும். அந்த டைம் அந்த செடி கொடுத்தா தான் அதோட க்ரோத் உங்களுக்கு இருக்கும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் செடி நடும்போதே இந்த உரம் அந்த உரம்னு போட்டு நட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து செடி வந்து சாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் செடி வந்து வாங்கிட்டு வந்து நட்ட உடனே பூ பூக்கலை துளிர் வைக்கலை அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு வாரம் வந்து டைம் கொடுத்துருங்க. ஓகேங்களா? 2 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்தீங்கன்னா அந்த செடி வந்து அப்சர்வ் ஆகிக்கும். அந்த மண்ணுக்கு வந்து அப்சர்வ் ஆகி வேர் வந்து இறங்க ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு அதில் தெரிய ஆரம்பிக்கும், நல்லா துளிர் எடுக்க ஆரம்பிக்கும். அப்போயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10-15 நாளைக்கு அப்புறம் தான் நீங்கள் உரம் கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். செடி வந்து நட்ட உடனே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த உரம் வந்து செடி வந்து அப்சர்வ் ஆகாது. நீங்கள் வந்து செடி வளரவே இல்லைன்ட்டுன்னு அதிகமாக கொடுத்துட்டே இருக்க செடி வந்து சாக ஆரம்பிச்சிடும் புது வேர் வர பார்த்து. அதனால் முக்கியமான பாயிண்ட் இதை நோட் பண்ணிங்க. எல்லா டிப்ஸையும் வந்து ஒரே நேரத்தில் செய்ய பார்க்காதீங்க. ஒரு உரம் கொடுக்குறீங்க, ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறீங்கன்னா அதுக்கான டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஃபெர்டிலைசருக்கு போக ஆரம்பிப்பீங்க. நானுமே பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த ஃபெர்டிலைசர் உரம் யூஸ் பண்ணுற வீடியோ போடுறேன். எப்படி போடுறேன்னு கேட்டிங்கன்னா, அப்போ நீங்கள் மட்டும் போடுறீங்களா? நான் வந்து எல்லா செடிக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து பார்ட்டாக பிரித்து வச்சுக்குவேன். இன்றைக்கி இந்த செடிக்கு உரம் கொடுத்தேன்னா அதோட அந்த செடிக்கான உரத்தை அதுக்கான டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கொடுப்பேன். ஏன்னா செடி அதிகமாக இருக்கிறதுனால நான் ஒரு 5 இல்லை 10 செடிக்கு பக்கம் ஒரு உரம் கொடுக்குறேன்னா அந்த 10 செடிக்கு அடுத்த உரம் கொடுக்கறதுக்கு அதுக்கான டைம் கொடுத்துருவேன். அப்போ தான் அந்த மாதிரி வந்து பூ பூக்கிறதோ அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து எல்லா உரத்தையும் ஒரே டைமில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ரிசல்ட் வராது. அதே போல் இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸும் பார்த்தீங்கன்னா செடிக்கு வந்து ஒரு 30% தான் ஒர்க் ஆகும். அதாவது செடி வந்து டைரெக்டாக க்ரோ ஆகிறது. மீதி ஃபுல் அண்ட் ஃபுல் இது மண்ணோட நுண்ணுயிரி அதிகப்படுத்தினா தான் அதுக்கப்புறம் செடியோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். அது வந்து ஈஸியாக வந்து அந்த உரத்தை அப்சர்வ் பண்ணி செடி கொடுத்துன்னா அப்போ நல்லாயிருக்கும். செடியோட நுண்ணுயிரி அதிகப்படுத்துறது தான் இது ஃபஸ்ட்டு 70%க்கு. அதேமாரி மெயின் பார்த்திங்கன்னா அந்த பூக்கிற பூவை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுக்கிற அளவும் பார்த்து அந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். அந்த அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புது துளிர் வர்றது ஈஸியாக இருக்கும். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.